இந்த அருமையான சாயங்கால பொழுதில் உங்களை பார்க்க கர்த்தர் தந்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி உள்ளவனாக காணப்படுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். என்னோடய சத்தம் உங்களுக்கு கேட்குது, புரிகிற மாதிரி நான் பேச முயற்சி செய்கிறேன். வந்த பிள்ளைகள் எல்லாம் தொடர்ந்து கடவுளை ஆஸ்வதிப்பார். அங்கே நம்ம இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிற தலைப்பு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தி லாங் ஒபீடியன்ஸ் இன் த சேம் டிரெக்ஷன். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கிறோம். அதாவது கீழ்ப்படிதல் என்பது எப்படின்னு கேட்டால், சில பிள்ளைங்க கொஞ்சம் நேரத்துக்கு கீழ்ப்படிவாங்க, சில நேரத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம கடவுளோட பிள்ளைகளாக இருப்பதுனால நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே நீண்ட கீழ்ப்படிதல், தொடர்ந்து கீழ்ப்படிந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை விரும்புகிறவராக இருக்கிறார். காலையில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, நான் காலையில் என்ன பேசினேன்னு கேட்டால், த லைஃப் லாங் கமிட்மெண்ட், அதாவது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த வாழ்க்கை என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். அப்போ அர்ப்பணித்து நான் வாழ்கிற நாளெல்லாம் அர்ப்பணிப்பு வாழணும்னு சொன்னால், எப்போ தான் அர்ப்பணித்து வாழ முடியும்னு கேட்டால், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அர்ப்பணிக்க முடியும். அப்படி தானே தம்பி? கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடியுமா? ஸோ இப்போ என்ன முக்கியம்னா, அர்ப்பணமான வாழ்க்கை வேணும்னு சொன்னால் அதற்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வேணும். அந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்னு கேட்டால், தொடர்ந்து அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் நான் என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவருக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது தான் முக்கியமான காரியம். எனவே இந்த வேத பகுதி என்ன போட்டிருக்கேன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம், கையில் வேத பகுதி இருக்குமான்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதை கூட நான் அப்புறமா வாசிக்க சொல்ல போகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் வாசிக்க போகிறோம். ஆக என்ன பார்க்குறோம்? 1வது அதிகாரம் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசங்களை என்ன செய்ய போகிறோம்? நம்ம வாசிக்க போகிறோம். இந்த ஸ்க்ரீன் பாருங்கப்பா, ஸ்க்ரீனில் கை வச்சுருக்கப்பா. ஓகே, 3 முக்கியமான காரியம் இன்றைக்கி பேச போகிறேன். த லாங் ஒபீடியன்ஸ் டேம் டிசைடட் த ரன் வித் என்டூரன்ஸ். எப்படி ஓடணும்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னு சகிப்புத்தன்மையோடு, பொறுமையோடு எப்படி போடணும்? அந்த 12வது அதிகாரம் எபிரேயர் 12 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எப்படி ஓடணும்னு கேட்டிங்கன்னா, பொறுமையோடு ஓடணும். எப்படி ஓடணுங்க? நிறைய பேர் பொறுமை இல்லாமல் ஓட முடியாது. அதனால் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு மாரத்தான் ஓட்டம் போல் இருக்குது. மாரத்தான்னா தெரியுமாம்மா? எவ்வளோ நேரமாக ஓடணும்? மாரத்தான் எத்தனை கிலோமீட்டர்யா? 42 கிலோமீட்டர் புள்ளி என்னது 19 ஏதோ நம்பர் போட்டிருக்காங்க. ஆக 43 கிலோமீட்டர், இதில் 42 கிலோமீட்டருக்கு மேலே ஓடணும். அது மாத்திரம் கிடையாது. அப்படின்னா என்னது? குறுகிய ஓட்டம் கிடையாது. ஃபிக்ஸ் யூ ஐஸ் ஆன் ஜீசஸ். அப்படி ஓடும் பொழுது ஓடுறவனுக்கு ஒரே ஒரு பார்வை தான் இருக்கும். லக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பான். எங்கே ஓடுவான்? அவனுக்கு அந்த கோல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸ் இருக்குல்ல, பரிசு, அதை பொருள். அதே போல் நான் தொடர்ந்து கீழ்ப்படிந்து ஓடணும்னா யாரை பார்த்து ஓடணும்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடணும். என்ன 2வது வசனத்தில். அது மாத்திரம் 3வது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நான் ஓடும்போது என்ன செஞ்சுருவேன்? பல வேலைகள் எனக்கு சோர்வு வந்துடும் இல்லையா? சோர்ந்து போகிற பண்பு இருக்குது. ஆக என்னென்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்கள் சோர்வில் என்ன இருக்குது? அப்போ தான் சோர்வுக்கு பலன் கிடைக்கும். அதுதான் இந்த வேத பகுதி 3 காரியம் பேசிகிட்டு இருக்குது. தமிழில் கூட போட்டுக்கலாம். என்னப்பா இந்த பாருங்களேன், தமிழில் போட்டிருக்கேன். சகிப்புத்தன்மையோடு ஓடுங்கள். வாழ்க்கை ஒரு மாரத்தான் அல்ல, குறுகிய தூர ஓட்டம் அல்ல. மாரத்தான் அந்த குறுகிய ஓட்டம் இல்லை. அப்படின்னா என்னது? ஒரு மாரத்தான் போல் ரொம்ப தூரம் ஓடுறோம். குறுகிய ஓட்டம், ஷார்ட் டிஸ்டன்ஸ் டேஷ் இல்லை. கண்களை இயேசுவின் மீது வச்சுக்கணும். இதை தான் நம்ம பேசியிருக்கிறோம். எனவே அதை குறித்து நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம், சும்மா வேகமாக சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பல வேலைகளை நீங்களாம் தூர தேசத்துலேருந்து வந்து வேலை பார்க்குறீங்க. எப்படின்னு கேட்டால், இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கிறோம், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம். பல வேலைகளை வந்து வேலை பார்க்குறவங்க வாழ்க்கை எப்படி பார்த்திங்கன்னா, மிக கடினமான வழியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டை விட்டு வந்திருக்கிறோம், நீண்ட நேரம் வேலை பார்க்குறோம், எதில் ரொம்ப சோர்ந்து போகிறோம் வேலையில். சில வேலைகளில் ஒருத்தருக்கு வேலையில் புரிந்துணர்வு இல்லாமல் போயிடுறோம். சில வேலைகளை நான் என்ன உணர்கிறேன்னா, தனிமையாக இருக்கிற மாதிரி உணர்கிறேன் இல்லையா? எல்லோரும் கூட இருந்தால் கூட, சில வேலை கூட மக்களோடு கூட இருந்தால் கூட, இந்த காரியங்கள்லாம் உண்மையான காரியங்கள் இல்லையா? ரொம்ப தூரம் வந்திருக்கோம், வீட்டை விட்டுட்டு ரொம்ப நேரம் வேலை பார்க்கணும். காலையில் எழுந்திரிச்சு சாயங்காலம் வரை வேலை பார்க்குறோம். அநேக நேரங்களில் ராத்திரியில் பார்த்தா ரொம்ப டயர்டாகிடுறோம், சோர்ந்து போகிறோம். சமையல்களில் புரிந்துணர்வு, ஒருத்தருக்கு வேலை ஸ்தலத்தில், வீட்டில், எல்லா இடத்துலையும் புரிந்துணர்வு இருக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே எல்லோரும் கூட இருந்தால் கூட, உலகமே எல்லாம் இருந்த போது கூட நான் தனிமையாக இருக்கிறேன்ற உணர்வு ஏற்படுது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அப்படி இருந்தால் கூட you do not stop halfway just because the journey is hard. You keep going because there is a purpose. ஆக சில வேலைகளில் இவ்வளோ கடினமாக இருந்த போது கூட நீங்கள் வேலையை பாதியில் விட்டுட்டு போயிடுவீங்கன்னு கூட போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு சந்திக்கணும், தேவைகளை சந்திக்கணும், பொறுப்பு இருக்குது. வீட்டில் என்ன இருக்குது? என்னை நம்பி வீட்டில் யாரோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் மாதம் காசு அனுப்பி கொடுக்கணும். அது மாத்திரம் கிடையாது, இந்த பொறுப்பு என் தலையில் இருக்குது.
கடினமாக இருந்த போது கூட நான் என்ன செய்ய மாட்டேன், இதெல்லாம் பாதி விட்டுட்டு போவேன்னா விட்டுட்டு போக மாட்டேன். போவீங்களா நீங்கள் யாராச்சும் விட்டுட்டு? ஏன் போட மாட்டீங்க? குடும்ப உணர்வு வந்துடும். ஐயோ எனக்கு வீட்டுக்காரம்மா இருக்கிறா, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஐயோ எனக்கு வீடு கட்டணும், எனக்கு கடன் கட்டணும், எனக்கு வேலையில் பொறுப்பு இருக்குது, என்ன பண்ணுறது நான்? ஆக இதெல்லாம் என் மனதில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், விடாப்பொடியாக ஓடிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளிக்கர் கரெக்டாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறா தம்பிங்களா? அதே போல் தான் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அ ஷார்ட் ஸ்ப்ரிண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா 100 மீட்டர் ஓட்டல் டக்குன்னு முடிஞ்சு போகிறது கிடையாது. இந்த வாழ்க்கை கூட ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா மாரத்தான் லாங் ஜேர்னி ஆஃப் ஒபீடியன்ஸ் இந்த டேம் டைரக்ஷன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறினதுலேருந்து ஆண்டவருக்கு பின்னாடி நாம் தொடர்ந்து இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் பின்னாடி நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? ஓடிக்கிட்டே காணப்படணும். என்னங்க அது மாத்திரம் கிடையாது. என்ன தம்பிங்களா, இந்த பேட்டரி மாற்றிருக்கணும் போலாடா தம்பிங்களா. அதே போல தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு நாள் மாத்திரம் கிடையாது, ஒரு மாதம் முழுவதும் கிடையாது, வாழ்க்கையில் முழுவதும் ஒவ்வொரு நாளும் வருடமும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியனாக வேலை பார்த்துட்டு ஆண்டோட பிள்ளையாக இருக்கணும், வார்த்தையை கேட்கணும், கீழ்ப்படிந்து ஜீவிக்கணும். இந்த சபைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வரும்போது 2005 நான் முதல்ல வந்தேன். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த சபையில் இந்த புல்பீட்டில் நிற்கிறேன், ஏறி பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கு வர ஆண்டோட கிருபையினால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 21 வருஷம் ஆகிப்போச்சு. ஆண்டோட பிரதான கிருபைனாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே நான் நடந்து தெரியாது இத்தனை வருஷம் இங்கே நிற்பேன்னு சொல்லிட்டு கிருபை தான் ஆண்டவரோட. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோட பிள்ளையாக நீங்கள் வந்துட்டீங்க, ஆண்டவரோட பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர். ஆக வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அவர் அவர் பின்னாடி நம்ம தொடர்ந்து கீழ்ப்படிந்து போயிட்டே காணப்படணும் இந்த பூமியில் இருக்கிறவரை. சரியா? வாங்க ஒரு சில காரியங்களை வேகமாக பேசி இந்த பகுதியுடைய பின்னணி பார்க்கும்போது, இந்த பேசேஜோடைய பின்னணி பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிப்பீங்கன்னா ஆண்கள் பெண்கள் விசுவாச வீரர்களை பற்றி பேசியிருக்க ஒரு பட்டியல் கொடுத்துருக்கு. இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹால்மார்க் ஆஃப் த ஃபெய்த் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் யார் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் தான் என்னது. இதுக்கு முன்னாடி அதிகாரம் 11 அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆபேலேருந்து அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். யார் எப்படிப்பட்டவங்களா வாழ்ந்தாங்க, அவங்களோட விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களின் பட்டியல் தான் இருக்கிற ஆண்களும் பெண்களும் என்ன செஞ்சாங்க, மென் அண்ட் விமன் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. என்ன who trusted God through suffering and delays. சில வேலைகள் அவங்க எப்படி விசுவாசிச்சாங்கன்னா, அவங்க பாடுகள் மத்தியிலையும் தாமதமாக இருந்த போது கூட அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஆண்டவரை விசுவாசித்து வந்தாங்க. எனவே Hebrew 12 tells, பிகாஸ் அதே தொடர்ச்சி தான் 12வது அதிகாரம் முதல் வேத பகுதி வாசிப்போம். எனக்காக முதல் பகுதியை வாசிக்க எனக்காக அன்பான பிள்ளைங்களே. 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க போதும். இந்த இடத்துல கவனமாக கவனிக்கும் போது மேலே எதை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா விசுவாச வீடுகளும் யாருக்கு முன்னாடி ஓடி இருக்கிறாங்க, நமக்கு முன்னாடி ஓடி போய் எல்லாரும் பெரிய சாட்சிகளாக உட்காந்துட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் ஆண்டவருக்குள்ளே எடுக்கப்படப்பட்டு எல்லாரும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலை அப்படி தான் அங்கே பார்க்குறோம். அவங்க யார் என்ன இருக்காங்க, இந்த சாட்சிகள் எல்லாம் நம்ம சுற்றி இருக்குது. நாம் தனியாக ஓடலை, நமக்கு முன்னாடி நிறைய பேர் ஓடி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்கிறாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. 11 அதிகாரம் வீட்டில் டைம் இருக்கும்போது வாசித்து பாருங்கள். சரியா? ஆக இன்றைக்கி நீங்களும் நான் அப்படி இருக்கிறதுனால நானும் நீங்களும் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, 12 calls the believer to continue faithfully. அவங்க எப்படி அவங்க முன்னாடி ஓடினாங்களோ அதை போல் நானும் நீங்களும் எப்படி ஓடணும், உண்மையாக ஓடணும். எப்படி ஓடணும்? பாதி வேலையில் விட்டுலாமா, விடக்கூடாதா? நாட் கிவிங் அப் பட் ப்ரெஸ்ஸிங் ஆன் வித் என்டூரன்ஸ் அண்ட் லுக்கிங் டு ஜீசஸ். ஆக விடாப்படியாக பொறுமையோடு கிறிஸ்துவை இயேசுவை நோக்கி பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்களாம் இயேசுவை பார்த்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களாம் ஓடி போய் என்ன செஞ்சாங்க, ஓட்டத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நாம் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடும்போது என்ன செய்யுது, பல வேலை சோதனை வரும், சோர்வு வரும். சில வேலைகள் என்ன செஞ்சிடும், விட்டுணும்னு நினைப்பாங்க. ஆனால் விடக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும், பொறுமையோடு ஓடணும், விடாப்படியாக ஓடணும், சோர்ந்து போகாமல் ஓடணும், சகிச்சுக்கிட்டு ஓடணும். பிரச்சனை வருமா வராதா? வரும் எல்லாம். மனபாரம் வருமா வராதா? வருவாங்க. சில வேலை நம்ம கூட வந்தவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க, சிலர் பாதியில் நின்றுடுவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னன்னு கேட்டால், யாரை பார்த்து தான் ஓடணும், இயேசுவை பார்த்து ஓடணும், இயேசு சாமியை மட்டும் பார்க்கணும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எங்கே பார்க்கணுன்னு தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பிங்களா இந்த ஸ்லைடும் இது கொஞ்சம் பேட்டரி கூட மாற்றி கொடுங்க தம்பி. பேட்டரி எடுத்துகிட்டு வாங்க, 2 பேட்டரி எடுத்துகிட்டு வாங்க, நான் மாற்றிக்கிறேன்.
ஆக நீங்களும் நான் நல்ல கவனமாக கவனிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா என்னங்க, faithful Christian life is not about the speed or excitement. ஆக உண்மையான விசுவாசத்தில் உள்ளவே உண்மையான கிறிஸ்துவ விசுவாசி யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்காது, ஸ்பீடாக வேக வேகமாக வாழ்கிறதுக்கு கிடையாது, அல்ல குதூகலம் கொண்டாட்டத்தில் இருக்கிறது கிடையாது. பட் ஸ்டடி obedience, fixing our eyes on Jesus Christ. ஆக ஒழுங்க சீராக ஓடுறது பார்த்திங்கன்னா, ஓரப்பாண்டை ஒருத்தர் போடும்போது இந்த மாரத்தான் ஓடுறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க எங்கேயும் பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க ஓட்டத்திலே இருப்பாங்க. மெதுவாக சீராக ஓடுவாங்க, ஸ்டடியாக ஓடுவாங்க, வேகமாக ஓட மாட்டாங்க. 100 மீட்டர் பந்தயத்தில் ஓடும்போது எப்படி செய்வான், வேகமாக ஓடி முடிச்சிடுவான். அந்த மாரத்தான் ஓடுறவன் எப்படி போட்டுட்டு இருப்பான், வேகமாக ஓடினா என்ன செஞ்சிடுவான், பாதியில் போயிடுவான். அவன் சீராக ஓடணும். ஒரே ஒரு மட்டும்தான் அவனுக்கு இலக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இலக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த இலக்கை மனசில் வச்சுக்கிட்டு அவன் ஓடிக்கிட்டே போகணும். இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பல வேலைகளில் நம்ம நினைக்கிறோம் குதூகலம், கொண்டாட்டம், ஆட்டம், பாட்டம், எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். அதெல்லாம் வாழ்க்கையில் வரும் போகும், அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளில் உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது என்பது இந்த உலகத்தில் பெரிய சவாலாக இருக்குது. அவன் குடிப்பான், நான் குடிக்கக்கூடாது. அவன் சிகரெட் பிடிப்பான், நான் பிடிக்கக்கூடாது. அவன் பொய் சொல்லுவான், நான் பொய் சொல்ல முடியாது. அவன் ஏமாற்றுவான், நான் ஏமாற்ற முடியாது. ஏசாமி பிள்ளையாக இருக்கிறதுனால மற்றவனுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும். ஆக மொத்தத்தில் எல்லாரும் போல் வாழ என்னால் முடியாது. அப்போ இது சவாலாக இல்லையா? இன்றைக்கி இருக்க எல்லா உலகத்தில் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் ஏமாத்தக்காரனாக இருக்கிறானே. இப்போ வேலை ஸ்தலத்திலே நீங்கள் வச்சுக்கோங்களேன், எல்லோரும் நல்லவங்களா கெட்டவங்களா? எப்படி பேசுகிறான், வாயில் திறந்தா என்ன தான் பேசுகிறான்? ஆக இப்படிப்பட்ட இடத்துல நான் வாழும் பொழுது, ஆக வாழ்க்கை என்பது என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, குதூகலமாக கொண்டாட்டமாக இருக்கிறது கிடையாது, அது மாத்திரம் கிடையாது, வேக வேகமாக நடக்கிறது கிடையாது, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் கிடையாது. வாழ்க்கையில் நிதானமாக கவனமாக முன்னாடி போகிறது. ஆக இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதலாவது வசனம், 1வது வசனத்தை மறுபடியும் எனக்காக வாசிப்போம். 2வது பகுதியை, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். ஆக இங்கே எப்படி ஓடணும்னு கேட்டிங்கன்னா, பொறுமையோடு ஓடணும். எப்படி ஓடணுமா? வாழ்க்கை என்பது ஒரு மாரத்தான் அல்ல, ஒரு குறுகிய மாரத்தான் போன்றது. ஒரு குறுகிய ஓட்டம் கிடையாது, 100 மீட்டர் பந்தய ஓட்டம் கிடையாது. அதனால் நீங்களும் நான் எப்படி ஓடணும்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, let us run with endurance the race that is set before us. நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறதான அந்த இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்படி போடணும்? பொறுமையோடு ஓடும். என்னங்க, இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, எவ்ரி பிலீவர் இஸ் இன் அ ரேஸ். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஓட்டப்பந்தயத்தில் காணப்படுகிறோம். த ரேஸ் இஸ் காட் கிவன், செட் பிஃபோர் அஸ். இது யார் கொடுத்த ஓட்டம்னா, ஆண்டவர் கொடுத்த ஓட்டப்பந்தயம். எப்படின்னு கேட்டால், நமக்கு முன்னாடி வச்சுருக்கு. நம்ம எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஓட்டப்பந்தயத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. we do not choose the track, but we choose how we run. ஆக யார் ட்ராக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ராக்கில் நிப்பாட்டுங்க. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் ஸ்டேடியம் போனீங்கன்னா 8 ட்ராக் இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு ட்ராக் இருக்குது. அது கொடுக்குறது அவங்க தான் கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், ட்ராக்கில் நின்று நம்ம ஓடணும், நம்ம ட்ராக்கில் ஓடணும், நம்ம நியமித்த ஓட்டத்தை ஓடணும். ஆனால் நான் எப்படி ஓடுறேன் என்றது மட்டும்தான் எனக்கிட்ட இருக்குது. ஆனால் ஓட்டப்பந்தயத்தில் சேர்க்கறது அல்லது ஓட்டப்பந்தயத்தில் ஓட வைக்கிறது, எங்கே நிற்கிறோன்றது அவங்க பாரு. அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறார், என் ஓட்டப்பந்தயத்தை வச்சுட்ருக்காரு. ஆக இன்றைக்கி நானும் நல்லா எண்டூரன்ஸ் மீன்ஸ் கண்டினியூ ஈவன் டயர்ட். எண்டூரன்ஸ் ககிப்புத்தன்மையோடு ஓடுறதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் என்னால் ஓட முடியாது, சில வேலையில் நான் சோர்ந்து போகிறவன் நான் காணப்படுவேன். அப்போ கூட தொடர்ந்து ஓடணும். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எண்டூரன்ஸ். ஏர்லி மார்னிங் ரிப்பீட்டட் ஒர்க், சேம் ரொட்டீன் எவ்ரிடே. பல வேலைகள் உங்கள் வாழ்க்கையில், இந்தியா பிள்ளைங்க ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, அதிகாலையில் எந்திரிக்கணும், எந்திரிச்சிட்டு டாய்லெட்டில் பிரச்சனை, வண்டி ஏறி நிற்கணும், அதே வேலையை மறுபடியும் நான் செய்யணும். என்ன செய்யுது, ஒவ்வொரு நாளும் இதே காரியம் போயிட்டே இருக்குது. கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். வேலை பார்க்க முடியுமாம்மா? டெய்லி அதுவும் விசேஷமாக டாமெட்ரியில் இருக்கிறவங்க, சில ரூமில் இருக்கிறவங்க சில பேர் சொல்லுவீங்க, காலையில் எழுந்திரிச்சு வேகமாக எழுந்திரிக்கணும். ஏன்னு கேட்டால் என்ன கிடையாது, எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இல்லையா. ஒரே டாய்லெட்டில் எல்லாம் மொத்தமாக க்யூவில் நிற்பாங்க. சாப்பாட்டில் பிரச்சனை, வேலையில் வண்டிக்காரன் கரெக்டாக வந்து நிற்க மாட்டான், வண்டி வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க. வண்டி வர சோர்ந்து போவோமா? பல வேலைகள் மனசு வரும், எதுக்குடா இந்த கஷ்டம், ஊருக்கு போயிடலாமா, போக வேணாமா?
போக முடியாதே. சகிக்கிறோமா சகிக்கலையா? முடியாது, ஆனாலும் சகிக்கிறோம். ஃபெய்த்ஃபுல்னஸ் மேட்டர்ஸ் மோர் தென் ஸ்பீட். பல வேலைகளை நான் எவ்வளோ வேகமாக ஓடுகிறேன் என்பது கிடையாது, எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன் எனக்கு கொடுத்த வேலையில். கஷ்டமாக இருந்த போது கூட, எனக்கு முடியாமல் இருந்த போது கூட, எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்த போது கூட, ஆனால் நான் விடாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமா. அது மாத்திரம் கிடையாது, லே அசைட் எவ்ரி வெயிட் அண்ட் சின். பல வேலைகளில் கடவுளோட ஊழியத்தில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு பிரியமாக ஓடுகிறேன். கிறிஸ்துவுக்கு ஊழியமாக ஓடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாரத்தான் ஓட்டம் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஓடி இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் ஓட பார்த்துருக்கீங்களா? ஓட்டப்பந்தயத்தில் போடுறவன் என்ன கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு என்னென்ன போட்டுலாம் ஓடுவார். சும்மா சொல்லுவாங்க, என்ன போட்டிருப்பார்? எத்தனை போட்டிருப்பாருங்க? எத்தனை டவுசர் போடுவார்யா? எத்தனை சட்டை போட்டிருப்பார்? என்னம்மா நீங்கள் சும்மா பேசுவோம். என்ன போட மாட்டார்? இருக்கிறதுலே குறைவாக போட்டிருப்பார். 2 சட்டை, ஒரு டவுசர் கால் சட்டை, ஒரு மேலே சட்டை. அது ஆணும் பொண்ணும் அப்படி தான் போட்டிருப்பாங்க பொதுவாக. ஏன் அப்படி போட்டிருக்காங்க? இந்த பாரம் என்னை ஓட விடாது. எந்த பாரம் என்னை ஓட விடாது? ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுது எவ்வளோ குறைவாக நான் போட்டிருக்கணும் அவ்வளோ வேகமாக என்னால் ஓட முடியும், எவ்வளோ கூட போட்டிருக்கணும் அவ்வளோ என்ன குறைவாக ஓட முடியும். அதுதான் இந்த விசுவாச வாழ்க்கையில் நான் ஓடும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமாக ஓடும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்குவே பாவத்தையும் தள்ளிவிட்டு. எந்தத்தை விடணும்? பாரமான யாவற்றையும். அப்படின்னா என்ன பாரமான யாவை? வெயிட், டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்கரமெண்ட், பிட்டர்னஸ் அண்ட் ஃபியர். பல வேலைகள் என்னோட பாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சிந்தனையை சிதடிக்கிற காரியங்களை பார்க்கலாம். என் வாழ்க்கையில் சோர்ந்து போகிற காரியம் வருகிறது, சில நேரங்களில் வாழ்க்கையில் கசப்பு வருது, சில வேலை வாழ்க்கையில் பயம் வருது. இது என் ஓட்டப்பந்தயத்தில் சரியாக ஓடாதபடி, கடவுளுக்கு பிரியமாக வாழாதபடி, இந்த பூமியில் எதுக்கு வாழணுன்ற எண்ணத்தோடு கூட பல வேலைகளை நான் பயந்துக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ சோர்ந்து போகிறேன், அல்ல கசப்பு வருது, சில வேலைகள் என்னோட கவன சிதறல் ஏற்படுகிற காரியம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இது வெயிட். பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹேபிட் தட் புல்ஸ் அவே ஃப்ரம் காட். ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை விட்டு என்னை என்ன செய்யுது? தூரமாக்குற பாவ காரியங்கள் இருக்குது. வாழ்க்கையில் ஓட்டப்பந்தயம் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஓட்டப்பந்தயம் ஓடும்போது பாரமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் சொன்னது போல் சோர்ந்து போகிறோம், பயம் வருது. இருக்காயா? வருதா வரமாட்டேங்குதா? எல்லாருக்கும் ஆண்டவருக்குள்ளே ஓடும் பொழுது எல்லாம் சந்தோஷமாக ஓட முடியுமா? இதெல்லாம் லைஃப்பில் ஒவ்வொரு நாள் வந்து போகுதே. பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் என் சிந்தனையிலையும் செயலிலையும் இந்த உலகம் பார்க்கும்போது அவன் என்னென்னமோ பண்ணுறான், நான் அப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன் பாரு, பாவம் வருது. ஆக அப்ளிகேஷன், ஆஸ்க் யுவர் செல்ஃப், வாட் இஸ் ஸ்லோயிங் மை வாக் வித் காட்? ஆக எதனால என்னோடய வாழ்க்கையில் நான் ஆண்டவரோடு கூட நடக்க முடியாமல் எது என்னை தாமதப்படுத்துது என்று நீங்கள் கேட்கணும். அது மாத்திரம் கிடையாது, am I carrying unnecessary burden that God wants me to release? ஆக எனக்கு என்னோடய வாழ்க்கையில் எது சரி தேவன் பிரியப்படாமல் இருக்குதோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிறதோ, நான் அதை எதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு பாருங்கள். இன்னும் பயத்தோடு காணப்படுகிறீங்களா? இன்னும் சோர்ந்து போகிறீங்களா? இன்னும் அடுத்தவங்க மேலே கசப்பு இருக்குதா? இன்னும் இந்த மாதிரி இந்த கடவுளை விட்டு தூரமாக போகிற மாதிரி கவன சிதறல் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதை பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை விட்டு விலகணும். 2வது கதைக்கு வந்துருமா? 2வது வசனம் எனக்கு வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வீட்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம வரும்போது அவர் எப்படி ஓடணும்னு சொல்கிற, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஓட கடுவோம். ஆக நான் யாரை பார்த்து ஓடணும்? முதல் வசனம், இதில் ஆங்கிலத்தில் 2வது வசனத்தில் இருக்குது, முதல் வசனத்திலே இருக்குது, நம்ம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி ஓடணும். என்ன ஓடணும்? யாரை பார்த்து ஓடணும்? என்னோட ஓட்டப்பந்தய விசுவாச ஓட்டத்தில் யாரை பார்த்து ஓடணும்? நான் இயேசு தான் என்னோடய விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவர். இந்த ஓட்டத்தை கொடுத்தவர் அவர் தான். இந்த ஓட்டத்தில் அவர் தான் என்னை அனுமதிச்சிருக்கிறாரு. அவர் நான் எப்படி ஓடணும், எங்கே ஓடணும்னு அவர் தான் வச்சிருக்கிறாரு. இந்த பாரம் என்னை அமுக்க விடாமல் எல்லாத்தையும் அகற்றி போட்டுட்டு ஆண்டோட பிள்ளையாக இருக்கிற நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட லக்கு என்னன்னு கேட்டால் இயேசுவை மாத்திரம் பார்த்துக்கிட்டே ஓடணும். வேறு இடது பக்கம் பொடது பக்கம் பார்க்கக்கூடாது, மற்றவனை பார்க்கக்கூடாது. நான் பார்க்க வேண்டியதெல்லாம் என்னோடய இலக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். ஆக இங்கே என்ன, ஜீசஸ் இஸ் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட். ஆக என்னோட ஓட்டத்துக்கு துவங்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து. நான் முடிக்க போகிற இடமும் யார் தான் இருக்கிறான்னு கேட்டால் ஆண்டவராக இயேசுவாக இருக்கிறார். He began our faith. நம்ம விசுவாசத்தை துவங்கினவர் யார்? என்னோட விசுவாசத்தை துவங்கினவர் யார்? இயேசு. He will complete our faith. என்னோட விசுவாசத்தை முடிக்க உதவி செய்கிறது யார்?
பவுல் சொல்கிறார்ல, நல்ல ஓட்டத்தை ஓட்டுனேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய என்ன செய்கிறேன், என் ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்கிறது போல் என் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஓடும் பொழுது எப்படி ஓடுவேன் நான்? ஏசு கிறிஸ்து தான் எனக்கு விசுவாசத்தை கொடுத்தார். அந்த விசுவாசத்தை முடிப்பதற்கும் அவர் தான் உதவி செய்கிறார். எனவே நான் என்ன செய்வேன்? where we look to determine how we walk. நம்ம பார்க்குற பார்வையிலே தான் யாரை நம்ம பார்க்குறோமோ அதுதான் தீர்மானிக்கும் நீங்கள் எங்கே ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நீங்கள் முன்னாடி ஓடாமல் சைடில் பார்த்தீங்கன்னா எங்கே ஓடுவீங்க? இப்போது சில வேலைகளை நாய்க்குட்டிலாம் விடுவாங்க. நாய்க்குட்டி ஓட்டப்பந்தயத்துக்கு விட்டா நான் இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும். அது எங்கேயாச்சும் வழி என்ன இருக்குன்னா அங்கே பக்கத்தில் பார்க்கும் பார்த்தீங்களா, பக்கத்தில் பார்த்தோன்னே ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன செஞ்சிடும்? இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும். சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடவுளோட பிள்ளைகள் நீங்கள் எங்கே பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க? யாரை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவராக இயேசு லுக் அட் த ப்ராப்ளம், லுக் அட் ப்ராப்ளம், யூ லூஸ் ஹார்ட். என்றைக்கு உங்கள் பிரச்சனையை மட்டும் பார்த்தீங்களோ, ஐயோ பிரச்சனை 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 வந்துச்சுன்னா என் மனசில் நிம்மதி இழந்து போயிடுவேன். நிம்மதி இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? சரியான தெளிவான எண்ணம் வருமா? ஏன் எதை பார்த்துட்டு இருக்கேன் நான்? என்ன பிரச்சனையை பார்க்குறேன். யாரை பார்க்கணும் நான்? ஆண்டவரை பார்க்கணும். லுக் அட் பீப்புள். சில வேளை மக்களை பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க? யூ கெட் டிசப்பாயிண்டட். யூ கெட் டிசப்பாயிண்டட்னு என்னது? பல வேளை மக்கள்லாம் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க? நல்லவங்களும் கெட்டவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நல்லவங்களா கூட இருக்கிறாங்க, நம்ம கூட தப்பாக பேசுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? எது வேணாலும் சொல்லுவாங்க. அதாவது பிரச்சனையை பார்த்தா என் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. மக்களை பார்த்தா நான் சோர்ந்து போயிடுவேன். இயேசு கிறிஸ்துவை பார்த்தா என்ன கிடைக்கும்? எனக்கு பலன் கிடைக்கும். ஏசாமி பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? லுக் அட் ஜீசஸ், யூ கெயின் ஸ்ட்ரென்த். உங்கள் வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துவை பார்க்கணும். ஏசு சாமி இந்த பூமியில் வந்த பொழுது அவர் ஜீவனை கொடுத்தபோது கூட என்ன செஞ்சார்? எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. அது மன்னிச்சது மாத்திரம் கிடையாது, அவர் மறுபடியும் உயிர் தெழுந்துட்டார். அந்த இயேசுவை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? அந்த இயேசுவை போல் என்னால் எந்திரிக்க முடியும், உயிர் தள்ள முடியும். அந்த மாதிரி எனக்கு கூட நம்பிக்கை வரும். அது மாத்திரம் கிடையாது. ஜீசஸ் endured suffering with joy set before him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பொறுமை சகிச்சாருன்னு கேட்டால் அதான் 2வது வசனம் சொல்லுது. சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் என்ன 2வது வசனம் வாசிங்கப்பா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவர் எப்படி ஓடினார் ஏசாமின்னு கேட்டிங்கன்னா, அவமானத்தெல்லாம் பார்க்கல அவர். அதான் வசனம் சொல்லுது, தமக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து. இந்த உலகத்தின் பாடுகள் கொஞ்ச காலங்கள் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஏசு கிறிஸ்துக்கு எப்படி அந்த பாடுகள் வந்துச்சோ, சிலுவையின் பாடுகள் இருந்துச்சோ, அவமானம் இருந்துச்சோ, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் அதெல்லாம் பார்க்காம இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவருக்கு என்ன இருக்குது? சந்தோஷத்தின் சமாதானம். அதனால் வரப்போகிற சந்தோஷத்தை பார்த்தார். அதனால் என்ன வரப்போகிற லாபத்தை பார்த்தார். அதனால் என்ன செய்கிறார் அவர்? அதான் பார்க்குறோம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். எதை என்னலையா? அவமானத்தை எண்ணாமல் அவர் என்ன செய்தாராம்? சிலுவையை சகித்து என்ன செஞ்சாராம்? சிலுவை பெற்று சகித்து கொண்டு தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரத்தில் வீட்டு இருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு முன்னாடி இருந்தது சிலுவையை பார்த்துட்டு அவர் கிராஸ் பிஃபோர் ஹிம். ஆனால் என்ன செஞ்சார்? க்ரௌன் பியாண்ட் ஹிம். அன்றைக்கி என்ன இருந்துச்சு? சிலுவை இருந்துச்சு. அவருக்கு என்ன இருந்துச்சு? க்ரௌன் இருந்துச்சு. க்ரௌன் பியாண்ட், அதுக்கு மேலே மேலே இருந்துச்சு. ஷேம் இஸ் டெம்பரரி, க்ளோரி இஸ் இட்டர்னல். ஆனால் கொஞ்ச காலம் மட்டும்தான் அந்த சிலுவையின் பாடு இருந்துச்சு. இப்போ மகிமையில் இருக்கிறார் சதா காலத்தில். நம்மளோட வாழ்க்கையில் வருகிற சவால்கள், பிரச்சனைகள், மனபாரம், போராட்டம் கொஞ்ச காலங்களுக்கு மாத்திரம். எல்லா நாளும் நம்ம துக்கத்தோடு இருக்கிறது கிடையாது. ரெண்டும் சேர்ந்து வருது. பல வேளை துக்கம் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் துக்கம் இந்த கொஞ்ச நாள் மாறிடும். அதான் இங்கே பார்க்குறோம். ஆண்டவராக இயேசுக்கு முன்னாடி இருக்க சிலுவை இருக்குது. ஆனால் சிலுவைக்கு மேலே என்ன இருக்குது? சிங்காசனம் இருந்துச்சு. அந்த சிலுவை எவ்வளோ நாள்? கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஒரு நாள், 3 நாள். ஒரு நாள் தானே அடித்தானுங்க சிலுவையில். 3ஆவது நாள் உயிர் தெழுந்துட்டார்ல. அது சிலுவைக்கு போகலைன்னா என்ன கிடையாது? சிங்காசனம் மகிமை கிடையாது. எனவே நமக்கு வாழ்க்கையில் நீங்கள் படுகிற பிரயாசங்களை பார்க்கும்போது சில வேளை மன கஷ்டமாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். என்னடா செய்கிறது, எப்படிடா சமாளிப்பேன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏசுசாமி எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டால், சகிக்கிற தன்மை வேணும். சகிக்கிறதும் பொறுமையோடு கூட நான் ஓடுகிறவனாய் காணப்படணும். ஏன்னு கேட்டால் இந்த பாடு, இந்த சகிப்பு தன்மையில் என்ன செய்யும்? எனக்கு இதை காட்டிலும் பன்மையான சமாதான சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் கொடுக்கும். ஆக இன்றைக்கி நீங்கள் வேலை பார்க்குறீங்க, கஷ்டப்படுறீங்க, எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனால் அந்த கஷ்டத்தினால என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் வாழ்க்கை தரம் உயரமாக உயராதாயா? அப்போ இங்கே படுகிற பாடு என்ன செய்கிறோம்? இப்போ வேலை பார்க்குறோம், டெய்லி போகிறோம், வேலை பார்க்குறோம், காலையில் சாயங்காலம் வேர்வை சிந்துறோம், ஓவரால் போட்டிருக்கோம், கேப் போட்டிருக்கோம், எவனோ திட்டுறான், எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்யலாம்? விட்டுட்டு போயிடுவோமா?
என்ன நினைக்கிறோம்? எப்படி போகலாமா வேணாமாப்பா? ஏன்னு கேட்டால் இது எனக்கு வரப்போகிறது நன்மையை பார்த்துட்ருக்கேன். என்னை மூலமாக என் மனைவி நல்லா இருப்பா, என் மூலமாக என் பிள்ளை நல்லா இருக்கும், எனக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் நல்லா சம்பாரித்து சேர்த்து வச்சு நான் ஊருக்கு போனேன்னா அட்லீஸ்ட் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை அங்கே இருக்கா இல்லையா? இப்போ நான் கவனமாக இல்லை. இப்போ இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு நான் ஊருக்கு ஓடி போயிட்டேன்னா நாளைக்கு அங்கே போய் என்ன பண்ணணும்? நான் இதை விட அதிகமாக கஷ்டப்படணும், வேலையும் கிடைக்காது. இப்போ ஆண்டவர் இயேசு எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப முக்கியமானது. என்டூரன்ஸ்ன்ற என்ன வார்த்தை இருக்குது? என்டூரன்ஸ் அண்ட் பேஷன்ஸை ஓடணும். நான் ஓடும்போது எப்படி ஓடணும்? ஒபீடியண்ட்டாக ஓடணும். அதான் பார்க்குறோம் இல்லை வேலையில். ஆக மொத்தத்தில் நான் கற்றுக்கொடுப்பேன், ஒர்க் இஸ் ஹார்ட், லுக் டு ஜீசஸ். சில வேலைகளை நீங்கள் கடினமாக வேலை பார்க்குறீங்க, கஷ்டமான வேலையில் இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், ஏ சாமியை அவர் எப்படி கஷ்டப்பட்டார். அது மாத்திரம் கிடையாது, when you miss home, look to Jesus. சில வேலைகளில் நான் தனிமையாக இருக்கிறேன், என் மனைவியை விட்டுட்டேன், என் பிள்ளைங்களை பார்க்க முடியல, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை யோசிச்சு பாருங்கள். அந்த இயேசு உங்கள் கூட இருக்கிறார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். when you feel alone, remember Jesus walked this road first. ஆக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது நினச்சி பாருங்கள், இயேசு சாமி இந்த உலகத்தில் என்ன செஞ்சார்? உங்களை போல பாடுபட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவர் உங்கள் உணவை, உங்கள் பிரச்சனையை அறிந்திருக்கிறார். அவரும் இந்த உலகத்தில் உங்களுடைய உறவுகள் என்ன செய்கிறார்? அறிந்தவராக இருக்கிறனால அது இம்மானுவேலனாக ஆண்டவராக இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து கூடக்கூடாது. 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிங்கப்பா தம்பி. கன்சிடர் ஹிம் லெஸ் ஹிம். வாசிங்கம்மா 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை. ஆக பல வேலையில் நான் ஓடும் பொழுது சோர்ந்து போயிடுவேன். சோர்வு என்பது மிக முக்கியமான ஒரு காரியம், எல்லாருக்கும் வரும். தொடர்ந்து நான் ஒரே காரியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரே சிந்தனை, ஒரே பிரச்சனை, ஒரே பரபாரம், ஒரே போராட்டத்தில் வாழும் பொழுது என்ன வரும் வாழ்க்கையில்? என்ன வரும்னு கேட்டால், சோர்வு வருமானு கேட்டால் நிச்சயமாக சோர்ந்து போயிடுவோம். ஆக மறந்து யாரை பார்க்கணும்? அந்த நேரத்தில் இயேசுவை மாத்திரம் பார்க்கணும். அதுதான் அங்கே போட்டிருக்கு. அது என்ன செய்யுது? ஆக இளைப்புள்ளவளை உங்களை ஆத்துமக்கள் சோர்ந்து படிக்க என்ன செய்யுங்க? அந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். கன்சிடர் ஹிம். Let you become weary and discouraged in your soul. உங்களோட ஆத்மாக்கள் என்ன ஆகிடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். Very begins in the soul, not a body. இது எங்கே நடக்குது? இந்த இதுக்கு ஆத்மாவில் சோர்ந்து போகிறது, சரீரத்தில் கிடையாது. Body gets tired, rest help. எப்போதும் நீங்கள் உங்கள் சரீரத்தில் நீங்கள் சோர்ந்து போகும்போது என்ன செஞ்சு தூங்கி எந்திரிச்சா நல்லாயிரும். ஆனால் நம்முடைய ஆத்மாவில் டயர்டாக இருக்கும்போது எங்கே பார்க்கணும்? அந்த ஆத்மாவில் பலகீனமாக சோர்ந்து போகும்போது எங்கே பார்க்கணும்? ஏசு கிறிஸ்துவை பார்க்கணும். ஏசு கிறிஸ்துவிட்ட உதவியை கேட்கணும். ஆண்டவரே என்னோட ஆத்மாவில் பலகீனமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக ஜீசஸ் ஃபேர் கிரேட்டர் சஃபரிங் தென் வி எவர் வில். நம்முடைய பாடுகளை பேர்க்கும்போது நமக்கு வேலையில் கஷ்டம், இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கஷ்டங்களை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட பாடு எவ்வளோ பெருசு? ரொம்ப பெருசு. சிலுவையில் அடித்தாங்க, முள்முடி சூட்டினாங்க, 39 அடி பிச்சு எடுத்துட்டாங்க, தோலெல்லாம் உரிச்சு, ரத்தம் கொட்டுது, எல்லாரும் கேலி பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க. அவருடைய பாடுகளுக்கு முன்னாடி நம்ம பாடு எவ்வளோ பெருசுமா? ஒன்றும் இல்லை. ஸோ ரிஜெக்ஷன், அவர் என்ன வெறுத்துட்டாங்க, அவர் தப்பாக எல்லாரும் குற்றம் சாட்டினாங்க, அவருக்கு அவ்வளோ வலி இருந்துச்சு உடம்பில், அவர் தனிமையாக இருந்தார் சிலுவையில், எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அது மாத்திரம் கிடையாது, டிட் நாட் குவிட். அப்படி இருக்கிறதுனால அவர் ஊழியத்தை விட்டுட்டாரா, அவர் வாழையை விட்டுட்டாருன்னு கேட்டால் விடவே கிடையாது. அதுக்கு பதில் அவர் என்ன செஞ்சார்? ரிமெம்பரிங் கிரைஸ்ட் அ நியூ ஸ்ட்ரென்த். அவர் விடவே கிடையாது. நாம் அந்த புது பலத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். வென் டிஸ்கரேஜ் ரிமெம்பர் இஸ் என்டூரன்ஸ். அவர் நாம் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் எப்படி பொறுமையாக இருந்தாரோ அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்போது நம்ம when we tempted to give up, remember his victory. நம்ம விட்டுடும், அப்படி சோர்ந்து போயிட்டு ஐயோ நான் விட்டுடுவேன், நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஏசாமி என்ன செய்யலை, அவர் எப்படி வெற்றி பெற்றார்னு யோசிச்சு பாருங்கள். எனவே நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெண்ட் டைம் இன் காட்ஸ் வேர்ட். ஆண்டவரோட வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. ப்ரே, ஈவன் ஷார்ட்டர் ப்ரே டூரிங் ஒர்க்ஸ். சில வேலைகள் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மேலே சொன்னது எல்லாமே வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், சோர்வு வருது, மனபாரம் வருது, போராட்டம் வருது, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல, எப்படி ஓடுறதுன்னு தெரியல. ஆக இப்படி வரும் பொழுது பல வேலைகளில் நம்ம சோர்ந்து போய் மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம சோர்ந்து போகிறோம், அல்ல விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது மறந்துடக்கூடாது, நான் என்ன செய்யணும்? இந்த வேதத்தை வாசிக்கணும், எடுத்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்.
ரெண்டாவது ஜெபிக்கணும், உடனே ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு பலத்தை தாங்க, சக்தியை கொடுங்க, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கணும். வேலையாக இருக்கட்டும், வேலையின் மத்தியத்தில் கூட ஜெபிக்கலாம். என்கரேஜ் ஒன் another's fellowship. அதனால தான் சபைக்கு வரணும். சபை ஏன் தொடர்ந்து வரணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் பார்த்து பேசும்பொழுது, ஒருத்தர் விசாரிக்கும் பொழுது, ஒருத்தர் உற்சாகப்படுத்தும் போது பாருங்களேன், தங்கம் கொடுக்க வேணாம், வெள்ளி கொடுக்க வேணாம், நீங்கள் ஒருத்தர் உற்சாகப்படுத்தும் போது அது பெரிய ஆறுதலான வார்த்தையாக இருக்குது. ஏன்னா தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக கடவுள் வேண்டிக்கிறேன், கடவுள் உங்கள் கூட இருக்கிறார், ஒரு வார்த்தை சொல்லும்போது எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் தனியாக உட்காந்துருக்கேன் வீட்டுக்குள்ளே, அவங்க ஃபோனை பார்த்துக்கிட்டு, இல்லை தனியாக இருக்கிறீங்க, யார்ட்டையும் பேசலை, என்ன நடக்கும்? உங்களுக்கு உற்சாகப்படுத்த ஆள் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. எதுக்கு தான் திருச்சபைக்கு ஓடி வரணும்? சபை மக்கள் அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், ஐக்கியமாக காணப்படணும். பல வேலைகளில் நம்ம நினைக்கிறோம் சர்ச் வீட்டிலே இருந்தால் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. நான் சொல்லித்தரேன், நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பணம் கொடுத்து எல்லாமே வாங்க முடியாது. அன்பான பிள்ளைகளே, பணம் கொடுத்து எல்லாம் வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி பணம் கொடுத்துருங்க, எல்லா பணக்காரனும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் ஃபேமஸ் ஆனவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு கேட்டால் இல்லவே இல்லை. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டோட சமூகத்தில் வரும்பொழுது, ஆண்டோட கிருபை நமக்குள்ளே இருப்பதுனால, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருப்பதுனால, அவர் எனக்கு முன்னாடி ஓடி அவருடைய சிலுவையில் மறித்து ஜீவனை கொடுத்து என்னுடைய பாடுகளை உணர்ந்த தேவன் எனக்கு முன்பாக இருப்பதுனால, என்னுடைய பாடுகளை நினைப்பு கூறும் பொழுது, அவருடைய பாடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய பாடு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் சீஷருடைய பாடுகளை நினைச்சு பார்ப்பீங்கன்னா, அவர்களும் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது ரெண்டும் சேர்ந்தது தான். ஆக ஒரு தராசில் ரெண்டு பகுதி மாதிரி, ஒரு இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஒரே இன்பமும் காணப்பட முடியாது, ஒரே வாழ்க்கை துக்கமாகவும் காணப்படாது. ரெண்டும் மேலையும் கீழே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று மேலே ஏறும். எப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திக்கிறேன். எப்போ என்னால் துக்கிக்கிறனோ, ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, எனக்கு சக்தியை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்கன்னு கேட்கப்போம். விசேஷமாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனமாக கவனிங்க. சுகவீனமாக இருக்கும்போது தான் நம்ம எங்கே போவோம்? பலகீனமாக இருக்கும்போது தான். சுகவீனமாக இருக்கிறோம், ஒரு ஜுரம் வந்துருச்சு, இல்லை எனக்கு சளி வந்துச்சு, அப்போ தான் டாக்டர் பார்க்க போவோம். ஆக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், உங்கள் மன கஷ்டங்கள், பாரங்கள், போராட்டங்கள் வரும்போது தேவ சபைக்கு வாங்க, ஆண்டோட வார்த்தை கேளுங்க, ஆண்டோட வசனம் உங்களோடு கூட பேசும். ஆக ஒன்று காரியம் நான் சொல்லுவேன், முதல்ல வேதத்தை வாசிங்க, சத்தியத்தை எடுத்துக்கங்க. நிறைய பேர் கையில் பைபிள் இல்லைன்னா கேளுங்க, நான் பைபிள் தர்றேன், எடுத்து வாசிங்க. இந்த வேத வசனம் ஆண்டோட வசனம். ரெண்டாவது ஜெபிக்க பாருங்கள். ஆண்டோட்ட ஜெபம் என்பது ஒன்றுமே கிடையாது. உங்கள் பிரச்சனைகளை ஆண்டோட்ட சொல்கிறது, ஆண்டவரே எனக்கு இப்படி உதவி செய்யுங்கன்னு கேட்குறது. மூணாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது, உற்சாகப்படுத்துறது. ஆக நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் பார்ப்போமா? சில வேலைகளில் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை காட்டிலும் ஆண்டவருக்கு நான் உண்மையாக காணப்பட வேண்டும். ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் மேட்டர் மோர் தென் எ பொசிஷன். நான் டாக்டர் இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம், என்னவா நான் இருக்கலாம், ஆண்டவர் கொடுக்குற காரியத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னான்னு கேட்டு பாருங்கள். ரெண்டாவது, ஒபீடியன்ஸ் ஆஃப் அன் அன்சீன் பட் நெவர் அன்நோட்டிஸ்ட் பை காட். ஆக பல வேலையில் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து காணப்படுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பல வேலையில் நமக்கு தெரியாது நான் கீழ்ப்படுகிறேன் யாரும், கடவுள். ஆனால் கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியும் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் உங்களை பார்த்துட்ருக்கார். காணாத தேவன் உலகத்தில் என்ன செய்கிறார், உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்குறாருன்னு சொல்கிறது போல் அவர் உங்களுக்கு தெரியும், அவர் பார்த்துட்ருக்காரு. காட் யூசஸ் லாங் சீசன் டு ஷேப் அவர் ஸ்ட்ராங் ஃபெய்த். அது மட்டும் கிடையாது, நான் உண்மையான விசுவாசத்தில் ஒரு பலப்பட்ட விசுவாசியாக காணப்படுவதற்கு, என் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து என்ன செய்கிறார், என்ன செய்கிறார், பயன்படுத்திக்கிட்டே வர. பல வேலைகளில் ஒரே நொடியில் நான் நல்லவனாக மாற முடியாது, என்னை உருவாக்குவதற்கு தொடர்ந்து காலங்களை எடுத்துக்கிறார், நிறைய நேரம் எடுத்துக்கிறார். சீசன் அது காலங்கள் சொல்லுவாங்க. ஃபினிஷ் லைன் இஸ் வர்த் ஸ்ட்ரகிள். சில வேலைகளை நான் முடிவு எட்ட போகிறேன் இல்லையா? பார்த்திங்கன்னா மாரத்தான் ஓட்ட 4 வருஷத்துக்கு ஒரு ஒலிம்பிக்ஸில் ஓடுறாங்க. அவர் ஒரே ஒரு ட்ரிப் ஓடுறதுக்கு அவன் 4 வருஷம் ட்ரெயின் பண்ணுறான். காலையில் எந்திரிக்கிறான், சாப்பிட மாட்டுறான், தூங்க மாட்டுறான். அவன் மைண்டில் இருக்கிறது தான் ஒரே ஒன்று தான், இலக்கு. ஆண்டு எப்பயாச்சும் ஒரு ப்ரைஸ் வாங்கிடணும்னு சொல்லிட்டு என்ன செய்றான், ப்ராக்டிஸ் பண்ணுறான், தன்னை ஒடுக்குறான். கொஞ்சோடு துணியை போட்டுட்டு என்ன செய்கிறான், காலையில் சாயங்காலம் ஓடுறான். எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, எல்லோரும் தூங்குவாங்க, ஆனால் இவன் தூங்க மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு இலக்கு இருக்குது. கடைசியில் அவன் வெற்றி பெற்று அந்த அந்த கோப்பையை வாங்கும்போது அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆக அவன் பட்ட பாடுகளுக்கு எது முக்கியம் இல்லை, அந்த ப்ரைஸ் எப்படி இருக்குது, அந்த வெகுமதி எப்படி இருக்குது, அந்த பாடெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பார்த்துருக்கீங்களா? அதே போல் தான் ஒரு நாள் வரப்போகிறார் ஏசாமி இந்த உலகத்தில்.
நம்ம எல்லாம் ஆண்டவரை கூட்டிகிட்டு வரப்போகிறார் ரோடு கூட. அவர் பரலோகத்தில் இருக்க போகிறோம் நம்ம எல்லாரும். அப்போ இந்த பாடுகள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்காக கொஞ்ச காலங்கள் பாடுங்க. ஆக நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்க க்ளோசிங் இல்லஸ்ட்ரேஷன் ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். லைட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, கலங்குற விளக்கம் இருக்கு இல்லையா, அது நகராது, அது கத்தாது, அது கப்பல்களை துரத்தாது. அது சிம்பிளி ஸ்டாண்ட் ஃபர்ம் ஷைனிங் கன்சிஸ்டன்ட்லி நைட் ஆஃப்டர் நைட். ஆக அந்த கலங்கரை விளக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து ஒரே இடத்துல இருந்து ஒவ்வொரு இரவும் என்ன செஞ்சோம், வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல தான் கடவுளோட வசனம் சொல்லுது. இங்கே என்ன செய்யுது, God says not to live flashy life. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கூப்பிடுற காரியம் வந்து ஃப்ளாஷி லைஃப்னா கலர் கலராக ஒன்று வாழ்வதற்கு கிடையாது. கிறிஸ்டியன் லைஃப் பட் ஃபைத்ஃபுல் ஒன்ஸ் ஸ்டடி டிவோஷன், ஸ்டடி ஒபீடியன்ஸ், சேம் டைரக்ஷன், ஃபிக்ஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளை என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு கிளாமரஸ் என்னது ஒரு விதவிதமாக வாழ்க்கை கிடையாது. ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து தொடர்ந்து கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வழியில் தொடர்ந்து நான் பயணித்து தன்னுடைய பார்வை இயேசு கிறிஸ்து மேலே வச்சு என்ன செய்யணும், வாழ்கிற கடவுளுடைய பிள்ளையாக காணப்படணும். எனவே நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவிச்சுட்டு இருக்கிறேன், என்னோடய ஓட்டப்பந்தயம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அன்பான பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாக ஓட கிருபை தரணும். வாங்க முடிப்போமா? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a long obedience in the same direction. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தொடர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக அவருக்கு பேர் அவர் சொல்கிற வழியில் அவர் வழி நடத்துகிற வழி நடத்துவதப்படணும். அது மாதிரி ரன்னிங் வித் என்டூரன்ஸ். எப்படி ஓடணும்னு கேட்டிங்கன்னா, பொறுமையோடு ஓடணும். யாரை பார்த்து ஓடணும்? ஏசு கிறிஸ்துவை பார்த்து ஓடணும். ரெஃப்யூஷன் டு கிவ் அப். எப்படி எனக்கு விட்டுவிடக்கூடாது, நம்ம ஓட்டத்தை விடக்கூடாது பாதி வழியில். ஒன் டே த ரேஸ் வில் எண்ட். ஒரு நாள் அந்த முடிவு என்ன வரும், அந்த ஓட்டப்பந்தயம் முடிஞ்சிடும். எல்லோரும் இந்த பூமியில் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் முடிஞ்சிடும் எல்லாருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்வார், த ஸ்ட்ரகிள் வில் பி ஓவர். அன்றைக்கி நம்ம பாடுகள்லாம் முடிஞ்சு போயிடும். அன்றைக்கி ஆண்டவர் பால் சொல்கிறார், வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, என்ன செஞ்ச, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அதிகத்தில் அதிகாரின்னு சொல்கிறது போல் உங்களை பார்த்து என்னை பார்த்து வெல் டன் சொல்வார், நல்லதுன்னு சொல்வார் ஆண்டவர். எனவே நம்ம எல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்க போகிறோம். கண்ணை முடிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். லார்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வி தேங்க்யூ ஃபார் காலிங் யூ அஸ் டு ஃபாலோ யூ. ஆண்டவரே, எங்களுக்கு பொறுமையை தாங்க. கிவ் அஸ் என்டூரன்ஸ் வென் வி ஆர் டயர்ட். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்களுக்கு பொறுமையை தாங்கப்பா. ஃபெய்த் வென் வி ஆர் டிஸ்கரேஜ். ஆண்டவரே, எங்களை சோர்ந்து போகும்போது எங்களுக்கு விசுவாசத்தை தாங்க. ஸ்ட்ரென்த் டு ஒபே யூ டெய்லி. ஆண்டவரே, உமக்கு தொடர்ந்து கீழ்ப்படியக்கூடிய சக்தியை தாங்கப்பா. Help us to fix our eyes, Jesus, and walk faithfully until the end. ஆண்டவரே, எங்களுடைய கண்களை உம்முடைய நோக்கி பார்த்ததாய் கடைசி மட்டும் உமக்காக வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதை தொடர்ந்து நாம் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.